ஹலோ, வெல்கம் டு டாப் ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கெண்டை மீன் குழம்பு. இதுதான் கெண்டை மீன். இந்த மீனில் குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இந்த மீனில் வந்து கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பேனை வச்சுட்டு இப்போ நான் ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புக்கு ஆயில் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு வெந்தயம். வெந்தயம் நிறைய சேர்த்தாக்கா குழம்பு வந்து கசப்படுக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 2 சில்லி இது மாதிரி கீறி வச்சுருக்கேன், பச்சை மிளகாவை அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினோடனே கறிவி இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புல வந்து ஜென்ரலாகவே வந்து வெங்காயத்தோட அளவை வந்து கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது மீன் குழம்பு ஜென்ரலாகவே கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே கொஞ்சம் நசுக்குன மாதிரி இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு நான் 4 தக்காளி போல் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா கொஞ்சம் நசுக்கி போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளியும் நல்லா நைஸாக வதங்கணும். அது ரொம்ப வதங்காமல் இருந்தாக்கா அந்த ஃபிஷ் கிரேவியோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இன்னும் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு தேவையான நீங்கள் மூடி கூட குக் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. ஆயில் வந்து மேலே மிதக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன்,
டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா இது வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம போடுவோம் இல்லையா, அரைக்கும் இல்லையா, அந்த மசாலா பவுடர் இது. இது வந்து காரக்குழம்புக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஸ்பைசஸ் போட்ட உடனே வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸோ மசாலாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்புக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட மசாலாஸும் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு, எலுமிச்சம் பழ சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த புளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் குழம்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்போ இல்லை காரமோ எதுனா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் போட்ட குவான்டிட்டிக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். நான் ஆட் பண்ண மசாலாஸ் வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா குழம்பு கொதிக்குது. குழம்பு கொதிக்க ஆரம்பித்து ஒரு 8 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மீனை போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து மீனை ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கேஸை. ஸோ நான் இப்போ வந்து மீனை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ மீனெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தீயும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன், ஃப்ளேமையும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கிட்டேன். ஆக்சுவலாக மீனை வந்து நசுக்கக்கூடாது, கலக்கவும் கூடாது. நான் லைட்டாக குழம்புல மட்டும் டிப் பண்ணி விடுறேன் ஃபிஷ்ஷை. மீனை குழம்புல போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க விட்டால் போதும். அதுவே ஜாஸ்தி தான் ஆக்சுவலாக. ஒரு 3 or 4 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டாலே போதும். ஃபிஷ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இருக்கிற நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லேயே ஃபிஷ்ஷும் ப்ரானும் தான் சீக்கிரமாக குக் ஆகக்கூடியது. ஸோ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஆயிலெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. அவ்வளோதான், ஃபிஷ் கிரேவி ரெடி. கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
அப்படியே குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. பத்திரமா எடுத்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இது மேலே கொஞ்சம் கறி லீவ்ஸை போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேவியில் வந்து பூண்டு ஆட் பண்ண மாட்டேன். இப்போ இது மேலேயே டெக்கரேஷனுக்காக பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி குழம்போடு சாப்பிடும்போது. இப்போ கண்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, இது மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இட்ஸ் பை ஃப்ரம் சசி. பாய்.